ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி உடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட இருக்காங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ஹால் டிக்கெட் வெளியிட்ட குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஸோ அஃபிஷியலா இந்த தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்கள் போக்குவரத்து துறை சம்பந்தமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அரசு வேலை வாய்ப்பு பற்றி அரசு போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசி ஜாப்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஹால் டிக்கெட் பற்றின முழுமையான தகவலை பார்த்தலாம் வாங்க. ஹால் டிக்கெட் எப்போது வெளியிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப நீங்க வெப்சைட்டை பார்த்திருக்கீங்க. இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்ல உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்க அது மட்டுமே இல்லை, நீங்க அப்ளை பண்ணும் பொழுது எப்படி அப்படின்னு நீங்க லாஸ்டா டேட் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் 21 அப்ளை பண்ணி லாஸ்டா முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கறப்போ ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மார்ச் 21 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 21 அப்ளை பண்றதுக்கு ஒரு மாசம் கரெக்டா கொடுத்தாங்க. ஸோ அதே போல ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்ப ஏப்ரல் 21 இருந்து மே 21 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ மே மாசம் 21, 20, 21 தேதிகள்ல 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்தின் மூலமாக ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூன் 21 இந்த தேதிகள்ல டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படுங்க. ஸோ இது ஜூன் 21 விட ஜூன் 15 இருந்து 20 நடத்தப்படும்ன்றதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 20, 21 தேதிகள் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துவிடும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20, 25 தேதிகள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5, 17, 18 தேதிகள்ல கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மே 20, 25 தேதிகள்ல எக்ஸாம்ஸ், ஜூன் 20, 25 தேதிகள்ல எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. லாஸ்ட் டைம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஒவ்வொரு மாசமும் விண்ணப்பிச்ச பிறகு எக்ஸாம் மாசம் லாஸ்ட் டைம் எஸ்டிசி அந்த டிசிசி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஏப்ரல் 21 பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துல நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்க. ஸோ ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21 நமக்கு இந்த ஜூலை 21 நமக்கு டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிக்கப்பட்டு விடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அப்டேட் நம்ம பாக்குறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க 100% படிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பாடத்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த பாடத்துல தரவா படிச்சிடணும். சோ அந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசுறு தட்டாம சொல்ல தெரியணும். ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணாங்க பாத்தீங்கன்னா இப்போ 100 மார்க் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அப்படியே நச்சு நடிச்சிடலாம் தமிழ்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ 30%, 40%, 50 மார்க் நீங்க இப்போ 20 மார்க் எடுத்தா போதும் பட்சத்துல புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சாலே போதும். ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1வது இருந்து 8வதுக்குள்ள 10வதுக்குள்ள இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அதே மாதிரி 8, 9, 10 அறிவியல் புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அப்புறம் சமூக அறிவியலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சாலே போதுங்க. நீங்க வேற எங்கேயும் வாங்க காசு கொடுத்து 5000 கொடுத்து வாங்கினேன், 2000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்லாம் வாங்கவே தேவையில்ல. 6, 7, 8, 9, 10 ஸோ இதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க கொஞ்சம் கிளாரிட்டியா படிச்சாலே போதும். அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டும்தாங்க உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்அபிஷியலான வந்திருக்க தகவல். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையா தான் இருக்கும். அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். டிரைவிங் கண்டிப்பா தெரியணும். அப்புறம் கண்டக்டர் அந்த இது முறைகள் எல்லாமே கண்டிப்பா தெரியணும். இது தெரிஞ்சாதாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையில வேலையே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணல, கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பதவியிடம் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இந்த பணியிடங்கள் நிறுத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா எப்போ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 21 நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி உடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட இருக்காங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல ஹால் டிக்கெட் வெளியிட்ட குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஸோ அஃபிஷியலா இந்த தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்கள் போக்குவரத்து துறை சம்பந்தமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அரசு வேலைவாய்ப்பு பற்றி அரசு போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசி ஜாப்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஹால் டிக்கெட் பற்றின முழுமையான தகவலை பார்த்தலாம் வாங்க. ஹால் டிக்கெட் எப்போது வெளியிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப நீங்க வெப்சைட்டை பார்த்திருக்கீங்க. இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்ல உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்க அது மட்டுமே இல்லை, நீங்க அப்ளை பண்ணும் பொழுது எப்படி அப்படின்னு நீங்க லாஸ்டா டேட் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் 21 அப்ளை பண்ணி லாஸ்டா முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கறப்போ ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மார்ச் 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 21ஆம் தேதி அப்ளை பண்றதுக்கு ஒரு மாசம் கரெக்டா கொடுத்தாங்க. ஸோ அதே போல ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்ப ஏப்ரல் 21ல இருந்து மே 21 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ மே மாசம் 21, 20, 21 தேதிகள்ல 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்தின் மூலமாக ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூன் 21 இந்த தேதிகள்ல டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படுங்க. ஸோ இது ஜூன் 21 விட ஜூன் 15 இருந்து 20க்குள்ளாரே நடத்தப்படும்ன்றதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 20, 21 தேதிகள் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துவிடும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20, 25 தேதிகள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5, 17, 18 தேதிகள்ல கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மே 20, 25 தேதிகள்ல எக்ஸாம்ஸ், ஜூன் 20, 25 தேதிகள்ல எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. லாஸ்ட் டைம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஒவ்வொரு மாசமும் விண்ணப்பிச்ச பிறகு எக்ஸாம் மாசம் லாஸ்ட் டைம் எஸ்டிசி அந்த டிசிசி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துல நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்க. ஸோ ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21க்குள்ளார நமக்கு இந்த ஜூலை 21க்குள்ளார நமக்கு டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிக்கப்பட்டு விடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அப்டேட் நம்ம பாக்குறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க 100% படிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பாடத்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த பாடத்துல தரவா படிச்சிடணும். ஸோ அந்த கேள்விக்கு கேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசுறு தட்டாம சொல்ல தெரியணும். ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணாங்க பாத்தீங்கன்னா இப்போ 100 மார்க் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அப்படியே நடிச்சிடலாம் தமிழ்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ 30%, 40%, 50 மார்க் நீங்க இப்ப 20 மார்க் எடுத்தா போதும் பட்சத்துல புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சாலே போதும். ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆவதுல இருந்து 8ஆவதுக்குள்ள 10ஆவதுக்குள்ள இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அதே மாதிரி 8, 9, 10 அறிவியல் புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அப்புறம் சமூக அறிவியலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சாலே போதுங்க. நீங்க வேற எங்கேயும் வாங்க காசு கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்லாம் வாங்கவே தேவையில்ல. 6, 7, 8, 9, 10 ஸோ இதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க கொஞ்சம் கிளாரிட்டியா படிச்சாலே போதும். அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டும்தாங்க உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்அபிஷியலான வந்திருக்க தகவல். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையா தான் இருக்கும். அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். டிரைவிங் கண்டிப்பா தெரியணும். அப்புறம் கண்டக்டர் அந்த இது முறைகள் எல்லாமே கண்டிப்பா தெரியணும். இது தெரிஞ்சாதாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையில வேலையே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணல, கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பதவியிடம் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இந்த பணியிடங்கள் நிறுத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா எப்போ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 21க்குள்ளார நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.